வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில் இருந்து தனது அரசியல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்திக்க போகிறது ஒன்றும் இப்போ தொடங்கின விஷயம் இல்லை, அது காந்தி காலத்துலேருந்தே இருக்கிற விஷயந்தான். தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துலேயும் அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை நேரடியாக தான் போய் சந்திக்கணுமான்னு ஒரு கேள்வி எழுவுது. அது அவசியம்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா அப்போ தான் கடைக்கோடி மக்களையும் நம்ம சென்றடைய முடியும், அவங்களோட தேவைகள் அவங்களோட பாதிப்புகள் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும், நம்மளோட கட்சி கொள்கைகளையும் அவங்கள்ட்ட நேரடியாக எடுத்துரைக்க முடியும். அதுக்காக மக்கள் சந்திப்பு பயணம்ங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே கண்டிப்பாக அவசியம்தான். இந்த அரசியல் பயணத்தில் அவருக்கு சவாலாக இருக்க போகிறது என்ன விஷயம்னா, மக்கள்கிட்ட வந்து அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. இந்த பயணத்தின் போது அவர் பேசும்போது திமுகவையும் எதிர்க்கணும், அதிமுகவையும் எதிர்க்கணும், பாஜகவையும் எதிர்க்கணும். கூடுதலாக விஜயை வந்து சீமான் கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றதுக்கும் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் பேசினா தான் அவர் அரசியல் எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவரோட ஃபேன்ஸையோ இல்லை அவரோட தொண்டர்களையோ உற்சாகப்படுத்தின மாதிரியும் இருக்கணும். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, ஆனால் கள அரசியல்ங்கிறது அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ அந்த பயணத்துக்கு வராரு, ஆனாலும் இதையுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அரசியல்ங்கிறது வந்து வீக்கெண்டில் சினிமாவுக்கு போகிற விஷயம் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் பண்ணிவிட்டு மீதி நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. 7 நாளும் பண்ணணும், 24 மணி நேரமும் பண்ணணும். ஒரு அரசியல்வாதி 24/7 ஒரு அரசியல்வாதியாகவே இருக்கணும். அதை விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டது மட்டும் பத்தாது, அவங்க தொண்டர்களுக்கும் அதை புரிய வைக்கணும். அது விஜயோட முக்கிய பணியாகவும் இருந்துட்டு வருது. பாஜக தன்னோட கொள்கை எதிரி, திமுக தன்னோட அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் அறிவித்து 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் இந்த 2 கட்சிகளுக்கு எதிராகவும் அவர் களத்தில் எதுவும் பண்ண மாதிரி தெரியலை. இந்த அரசியல் பயணத்தில் கண்டிப்பாக இந்த 2 கட்சிகளையும் கடுமையாக விமர்சிக்கணும். விஜயோட விமர்சனம் வந்து அந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை உருவாக்கணும். அதை தான் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.